ஹாய் ரியா ஃபேமிலிஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூணார் போன விலாக் தான் பார்க்க போகிறோம். மூணார் நாங்கள் போனப்போ எங்கே ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம், என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம், இந்த டைம் நாங்கள் மூணாரில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மூணார் ட்ரிப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டியர் ஃபேமிலிஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செக் போஸ்ட் வரப்போகிறோம். செக் போஸ்ட் மீன்ஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டு நம்ம வரப்போகிறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ ப்ளே பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டை தாண்டினோடனே ஃபஸ்ட்டு டர்னிங்லேயே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாமே நான் வீடியோவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். நம்ம என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது நீங்களும் பார்ப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு செக் போஸ்ட் வந்திருக்கு. நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேன் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 15 ருபீஸ் வந்துட்டு காருக்கு சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ், இப்படி தான் இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடின்னு 2 பாம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முயலும் பார்த்தோம். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, முயலை பார்த்துட்டோம் அப்படின்னாலுமே எந்த ஒரு அனிமல்ஸுமே நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஹில்ஸ் ஏறும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:00 சம்திங் இருக்கும். இவர் சொன்னதுனால அப்போ ஒரு அனிமல்ஸ் கூட நம்ம பார்க்க முடியாத போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் சொன்னது எல்லாமே போய். நாங்கள் அந்த முயலை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு 6-7 முயல் பார்த்துருப்போம். ஹில்ஸில் ஏறும்போதே ஒரு 6-7 முயல் பார்த்துருப்போம். அப்புறம் 2 பைசன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மான் பார்த்தோம். மான்லேயே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த மான் பேர் வந்துட்டு கடமான் அப்படின்னு சொல்லி. என் அக்கா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த மான் பேர் வந்து கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு. என் கண்ணுக்கு அது என்னமோ கங்காரு மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பைசன் மாதிரியே இருந்துச்சு அந்த மான் வந்துட்டு. அந்த மானை வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அது என்ன மான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோ அந்த மான் இங்கே தான் நிற்கிது. நான் சொன்னல கங்காரு மாதிரின்னு சொல்லிட்டு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நான் மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள். இது என்ன மானுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஃப்ளாஷ் அடித்து வீடியோ எடுக்கும், அது போயிருச்சு. பட் அதையும் நம்ம அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அது போயிருச்சு. நின்று பார்த்துட்டு கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தது வந்துட்டு பைசன். அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, அதையும் மார்க் பண்ணி காட்டுறேன். அது தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா அனிமல்ஸ் பார்த்தோம். அது என்னால் சரியாக வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. ஒரு சில அனிமல்ஸ் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா யானை பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க. என் சைடு தான் உட்காந்துருச்சுன்னு